அத்தை. அந்த அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சிவகாமி, சிவகாமி, என்னம்மா? சிவகாமி, அதை எடுக்கூடாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆண்டிக்கு சொல்லாதீங்க. அவன் அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து என் முகத்தை பார்க்காம ஏமாந்து போயிடுவான். அவன் வந்தப்புறம் சொல்லுங்க, என் பையன் கேட்டுப்பான். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஏப்பா முகத்தை பார்க்காம முடியாம போறேனேன்னு நினைக்கும் போதுதான் ஐயா பாண்டி, அம்மா உன்னை விட்டுட்டு போறேன்டா. நீ எங்க இருந்தாலும் என் உசுறு ஒன்று சுத்திக்கிட்டே தானே இருக்கும். அப்பா சூதுவாது தெரியாதவர்டா, அவரை பத்திரமா பார்த்துக்கடா. ஒரே ஒரு வார்த்தை தாண்டா எனக்கு. எல்லா பேரன் பசங்களும் பார்த்துட்டேன்டா. உன் பிள்ளைங்களை மட்டும் பார்க்க முடியலையடா எனக்கு. பாடி அத்தை, இந்த பணத்தை வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. சார், சுந்தரபாண்டி வாத்தியாருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, கையில் தொலை போடுங்க. தேங்க்யூ சார். பாண்டிகிட்ட இருந்து பார்சல் வந்துருக்கு. மாப்பிள்ளை பார்சல் அனுப்பிச்சிருக்காரு.
மாமா மாப்பிள்ள பாண்டிகிட்ட இருந்து போன் வந்திருக்கு மாமா. ஐயோ. ஐயா பாண்டி, என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பணியில காலையில பணியில போகும்போது தலையில ஒரு துண்டு கட்டிக்கலாம்லப்பா. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. பா அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? அங்க எந்த பிரச்சனையும் இல்ல? எல்லாம் 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 நல்லா இருக்காங்க ஐயா, எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, அம்மா அடுப்பத்தை வைக்கும்போது சேலையில் தீ பிடிச்ச மாதிரி எனக்கு கனவு வந்ததுப்பா. மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். பா அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பி வச்சேன், வந்துருச்சாப்பா? வந்துச்சியா? வந்துச்சு. பா அம்மா புடவை கட்டி பார்த்தாங்களாப்பா? அப்பா பாண்டி, பாண்டி அந்த புடவையை கட்டினாங்க, கட்டிக்கிட்டா. எப்படிப்பா இருக்கு? நீ எப்போ சொல்லுவி முத்தாலம்ம சிலை போல இருப்பான்னு, சிலையா இருக்காய. அப்பா அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. பாண்டி அம்மா சாமி கிட்ட போயிருக்காப்பா. என்னப்பா? இல்ல இல்ல, சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காப்பா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி சரி. அப்பா போனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. பா பா பா. போனாவும் பக்கத்துல எங்கேயோ கடைக்கு போயிருக்காப்பா. அப்பா அம்மாவை நீங்க தான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும், அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கப்பா. நான் வர வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும், சரிங்களா? சரியா? நீங்களும் உடம்பு பாத்துங்க. வச்சிடுறேன்ப்பா. ஐயோ, பத்திரமா பாத்துக்க சொன்னானே, பத்திரமா பாத்துக்க சொன்னானே. என் பாண்டி வந்து கேட்டாளா என்னடி சொல்லுவேன்? உங்க அண்ணன் வந்து கேட்டாளா என்னடி சொல்லுவேன்? என் பாண்டி வந்து தைரியமா இருக்க வேண்டியது நீங்க தானே. நீங்களே இப்படி இருந்தா இப்படி அடிபட்ட உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. ஆக வேண்டியதை பார்ப்போமே. பார்த்ததே இல்ல, எனக்கு அம்மா மறந்தீங்களே அத்தை, நீங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை. மாமா ராத்திரி தூக்கிட்டு போய் விட மாட்டேன் மாமா, ராத்திரி தூக்கிட்டு போய் விட மாட்டேன் மாமா. என்ன பண்றீங்க? மாமா இப்படி இடிஞ்சு போய் கிடந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் மாமா தைரியம் சொல்லுவா? இப்படி 2 நாள் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? வாங்க மாமா சாப்பிடலாம். அண்ணே எப்படி இருக்கீங்க? பாண்டியோட அம்மா இறந்த விஷயம் இவ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். புவனா வீட்ல இருக்காளா? வரேன்னு. சரி வரேண்ணே. சைக்கிள் கடை உனக்கு எவ்வளோ தரணே? 30 ரூபா. 30 ரூபாய்க்குலாம் வீட்டு வாசல் வந்து சதம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த அப்படி இல்லையா? வந்து குடுற. கூலிக்கு லாரி ஓட்டி இருந்த கையில் 1000 ரூபா கட்டு எப்படி வந்திருக்கும்? மாப்பிள்ள நாளைக்கு ஊர்ல இருந்து வராட்டா, அத்தையை தப்பா பேசுறதுக்கு நாங்க எடுத்துட்டு ஜெயிலுக்கு போட வேண்டாம். இந்த குடும்பத்துக்காக செக் மாட உழைச்ச வேண்டாம், அவனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டா. நம்மளை தாண்டா பாத்துக்கிற சொல்லிட்டு போனேன். கையெடுத்து கும்பிடுற முத்தாளம்மன் சில மாதிரி இருக்குன்னு நம்ம அத்தையா சொல்லுவான்டா.
அதை சேச்சோன்னு நம்ம சும்மா விட முடியுமாடா? மாப்பிள்ள வந்துட்டு போட்டும்டா. கொல்ல சொன்ன எவனா இருந்தாலும் மொத்த குடும்பத்தை வெட்டி பிடிச்சு ஜெயிலுக்கு போகும்டா. ஆண்டே அம்மா அப்பா ஒய்ஃபை பார்க்க போறவே சோக்கா வந்திருக்கியே. ஆமாடா, சந்தோஷம் தானே. நல்லா இருக்கேண்ணா. சூப்பரா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த பொருள் எங்க அம்மா கிட்ட நீயே கொண்டு கொடுத்துடுறா. நீ நேரா கொண்டு கொடுத்தா தான் நான் வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. நானே போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன்டா. நீ ஏன் ஃபீல் பண்ற? டேய், உங்க அப்பா கண்ணு ஆப்ரேஷன் தானே, நானே பக்கத்துல இருந்து பண்ண வைக்கிறேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரியா? பாண்டி பாண்டி போயிட்டு மறந்துடாம ஃபோன் பண்ணியா? நான் ஃபோன் பண்றேன்டா. உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி பாண்டி. அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு தெரியாதீங்க, சரியா? சரி இது புடைக்க வந்த இடம், ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டை கண்ட போடக்கூடாதா? சரி படி. வரேன்டா. நீ தான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப, தைரியமா இரு. வணக்கம் பாஸ். என்னாச்சு காலு? இதுவா கிளவான்ட்டு வரும்போது கார் அடிச்சு போட்டு போயிட்டான். கால் போயிடுச்சு. பல பேர் சாவும் பாஸ். சும்மா விடுமா? வரேன் பாஸ். யாருப்பா அது? பாண்டியா? ஆமாண்ணே. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கண்ணே. சரிப்பா. ஏய் மாத்திர தலையாட்டி, எப்படிடா இருக்கீங்க? தலையாட்டி நல்லா இருக்கியா? பூ வியாபாரத்துக்காக பணம் சூட்டல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்ல குடிச்ச? அதை விடு மாப்பிள்ள. வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு சொல்லியேன்டா. நல்லா நடக்குது மாப்பிள்ள. அதை சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. டேய் மொக்க, ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் இந்த உதவி செய்யலைனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. ரொம்ப நன்றிடா. ஏய் என்னடா உச்சி, எப்படி இருக்க? டேய் மெக்கானிக் செட்லாம் எப்படிடா இருக்கு? பைக் வாங்குறதுக்காக பணம் அனுப்புனேன், வந்துச்சா? அதான் நான் வந்துட்டல. ஏன்டா இவன் இப்படி ஃபீல் பண்றான்? கவுன்சிலர் அண்ணா, என்ன பதவி இருக்கா போயிடுச்சா? உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? என்ன ஓஹோ, ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறீங்க, அதான். இது கூட இல்ல, பாட்டிலுக்காக தானே நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. பாட்டில் மட்டும் இல்லடா, உங்களுக்கு வாட்சி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் அந்த பேக் எடுங்கடா, போங்கடா. டேய் அழுவுறத விடுங்க. கவுன்சிலரை வா, வெளியே நின்று பேசினா அம்மா திட்டுவாங்க. வாங்கடா, வாங்க வாங்க. ஏய் மேடம், வணக்கம் மேடம். ஏய் நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் அழுவுறீங்க? ஏன்டா? ஏய் சுமதி, அழக்கூடாதுடா. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஓய் குட்டி, நான் உங்க மாமா போன்ல பேசுவீங்களே. ஏய் தமிழ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட போன்ல பேசணும் தான். தமிழ் சொல்லிச்சு, ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களாமே. ஓய் குட்டி பாண்டி. உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டியா நீ? இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துட்றேன். போனா எங்க அந்த கடைக்குட்டி? ஓய் ஏன்டா அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. மாப்பிள்ள அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, பாண்டி வந்திருக்கா. இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க? சிவகாமி, சிவகாமி எங்க? ஓ புள்ள வரானு விதவிதமா சமைச்சிட்டு இருக்கியா? உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு. இங்கேயும் காணுமே, எங்க போச்சு சிவகாமி? இந்த சுந்தர பாண்டி வாத்தியார் வேற எங்க போன? இங்க இருக்கிறீங்களா நீங்க? சுந்தர பாண்டி வாத்தியார இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க, திரும்பாமே இருக்கீங்களா? திரும்புங்க. பாண்டி எதுக்குப்பா? பாண்டி 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 என்னங்க நீங்க? அவன் மட்டும் நான் பத்த பிள்ளை இல்லையா? அவனை என்ன தவிட்டுக்கா வேணும்? அத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நாம் ஒழிக்க,
எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசினக்கை திருநீரா ஆனதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்ன போல பாவி யாரோ இங்க வந்து போறக்கல, கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்க கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள்